the bell icon on YouTube and don't miss another update. 2024 ஆயுத சந்தை கொடி கட்டி பறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்கனவே பார்க்கப்பட்டுச்சு. இப்போ ஏறக்குறைய அது உறுதியாகவும் ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, வருஷம் பிறக்கும் போதே பெரிய அளவு 2 போர்க்களங்கள் ஆக்டிவாகவே இருந்துச்சு. ரஷ்யா உக்ரைன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காசா இஸ்ரேல். இதுக்கு நடுவில் செங்கடல்ல யார் ஆதிக்கம் அப்படின்னு பெரிய அளவில் அங்கே ஒரு பெரிய கூட்டமே கூடி இருக்கு. எப்படி வெடிக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல. வெடிக்காம புஷ்வானமா போகணும் அப்படிங்கிறதான் பல நாடுகளோட எண்ணம். அப்படி இருக்கும்போது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தான் முதல்ல ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இந்த வருடத்துலையும் முதல்ல நாங்கள் தாண்டா ஸ்பீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் பிள்ளையார் சொல்லி போட்டுச்சு வழக்கம் போல. அதில் யாருக்கு மைலேஜ் எடுப்பார்கள் அப்படின்னா ரஷ்யா தான். பலியாகிறது உக்ரைன் பொதுமக்கள் தான். இதுதான் ஏறக்குறைய 2 வருஷமா உக்ரைன் யுத்தத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். யதார்த்தமான உண்மையும் அதுதான், அதே தான் தொடருது. சும்மா இருந்து, அதாவது பெரிய அளவு களத்தை பறி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய உக்ரைன் இராணுவம் கருங்கடல்ல நிற்கக்கூடிய கப்பலை தொட்டாங்க. அதுக்கு பதிலடியா ரஷ்யா பல ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானத்தையும் வச்சு உக்ரைன் முழுவதும் எந்த நகரமும் டொனக்ஸ்ல இருந்து லிவி வரையும், இந்த முதல்ல இருந்து அந்த கடைசி வரையும் எதையும் விட்டு வைக்காம தாக்குனார்கள். இதுக்கு பதிலடி எப்பயுமே உக்ரைனை பொறுத்த வரையும் ஒரு பெரிய தாக்குதலுக்கு பதிலடி இமீடியட்டா போக மாட்டாங்க. அதுக்கு பதிலா இனிமேல் இப்படி ஒரு தாக்குதலை ரஷ்யாவால பண்ணவே முடியாது அப்படின்னு வாய் பேசுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தாக்குதலை முறியடிக்கிறது ஒண்ணுதான் எங்க வேலை அப்படின்னு சொல்லி ஐரோப்பா அமெரிக்கா களத்துல இறங்கி பெரிய அளவு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுப்பார்கள். கவுண்டர் பொசிஷன் எடுக்கக்கூடிய ஆயுதங்களை அந்த பகுதியில பம்ப் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆயுதம் கூட வேணாண்டா, ஸ்டேட்மெண்ட்டையாச்சும் பம்ப் பண்ணுங்கடா அப்படின்னு ஜெலன்ஸ்கி கெஞ்சினாலும் சரி, வாய்ப்பில்லை ராஜாங்கிற மாதிரி தான் கையை தூக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இமீடியட்டா ஒரு கவுண்டர் பொசிஷன் எடுக்க சொல்லி யார் சொல்லியிருப்பா அப்படின்னு நம்ம சந்தேகப்படவே வேணாம். கட்டாயம் ஜெலன்ஸ்கியோட எஜமான் தான் சொல்லியிருப்பாரு. கவுண்டர் பொசிஷன் எடுத்தாங்க. எங்க எடுத்தார்கள் உக்ரைன் ராணுவம் அப்படிங்கிறதா பெல்கிராட் பகுதி தான். ஒன்று கருங்கடல், இல்லை கிரிமியா, இல்லை பெல்கிராட். இதை 3 லொக்கேஷனை விட்டா உக்ரைன் ராணுவத்துக்கு வேற லொக்கேஷனே தெரியாது. பெல்கிராட் பகுதியில் பெரிய அளவில் எப்பயுமே தாக்குதல் பண்ணுவார்கள். உயிர் பலி அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகுது. ஏன் கிரெம்ளின் மாளிகை மீதே தாக்குதல் நடத்தினாங்க, உயிர் பலியே இருக்காது. ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை, உயிர் பலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏறக்குறைய 21 நபர்களுக்கு மேலே, அது போக காயங்கள் பட்ட நபர்கள் அப்படின்னு கணிசமான எண்ணிக்கையாக கூடி போச்சு. எல்லாரும் அப்பாவி பொதுமக்கள் தான். ஏறக்குறைய 24 நபர்கள் இறந்துட்டார்கள். அஃபீஷியலாக ரஷ்யாவே அறிவிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெலகிராம் சேனல்லாம் ரிப்போர்ட் பண்ணது 5 அப்படிங்கிற எண்ணிக்கை தான். அதுக்கப்புறம் ஏஜென்சிகள் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது 21, கடைசியில் 24 முடிஞ்சிருச்சு. 24 பேர் அப்பாவி பொதுமக்கள் இறந்த உடனே ரஷ்யா அதுக்கான கவுண்டர் பொசிஷன் எடுக்கும்ல, எடுத்தே நான் தீருவேன் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் அறிவிச்சாரு. அறிவிச்ச 24 மணி நேரத்தில் ஏறக்குறைய உக்ரைனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா இதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த உக்ரைனையும் தகர்த்து எறிஞ்சிச்சு. இப்ப அப்படி கிடையாது. தலைநகர் கிவ்வ மட்டுமே டார்கெட் வச்சு பல மணி நேரங்கள் பல ஆளில்லா விமானங்கள் பல மிசைல்களை வச்சு துளைத்து எரிஞ்சிட்டாங்க. இதுல இருந்து மீண்டு வரதே பெரிய விஷயம். அது போக இப்படி ஒரு கோர தாக்குதல் பின்னாடி இன்னும் பல தாக்குதலுக்கு ரஷ்யா உத்தரவிடும் அப்படிங்கிறதா அங்க இருக்கக்கூடிய நிலைமை. இந்த தாக்குதலே உக்ரைனால சமாளிக்கவே முடியல. கையில இருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் எதுவுமே எதையும் தடுக்கல அப்படிங்கிறதா காரணம். ரஷ்யா அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமா பெரிய அளவுல நூற்றுக்கணக்கான விமானங்கள், ஆளில்லா விமானங்களும் நூற்றுக்கணக்கான மிசைல்களும், இதுல ரஷ்யா பெரிய அளவுல பேசக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல்களையும் சேர்த்து தட்டி விட்டாங்க. உக்ரைன் தலைநகரமே இருக்கக்கூடாதுரா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாட்டுக்கு. ஒத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட பெருசா உக்ரைனுக்காக மைலேஜ் எடுக்க முடியல. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி தாக்குனதுக்கு அப்புறம் இனிமேல் இந்த யுத்தமே தொடரக்கூடாது, ஒரே அடியா உக்ரைனை முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தாக்குதலை ரஷ்யா வெற்றிகரமா மேற்கொண்டுருச்சு. இந்த தாக்குதலை எதிர்த்து ஐநா கூட வாயை திறக்கல. ஜெலன்ஸ்கி மட்டும்தான் கத்திக்கிட்டு இருக்காரு. எப்பயுமே அதாவது உக்ரைன் யுத்தத்தோட கதாநாயகன் அப்படின்னா பிரிட்டன் தான். பிரிட்டன் இப்ப கருங்கடல் விட்டுட்டு செங்கடலுக்கு போயிருச்சு. அதனால இந்த பக்கம் ஸ்டேட்மெண்ட்டே காணாம். அமெரிக்காவை பொறுத்த வரையும் நீ அமெரிக்காவில் பைடனை தவிர
மத்த எல்லார் பார்வையும் இஸ்ரேலை நோக்கி தான் இருக்கு. அங்க மட்டுமா ஃபோக்கஸ் பண்ணி தொலை, இந்த பக்கமே நீ கழட்டி விட்டுருன்னு. பைடன் மட்டும்தான் உக்ரைனுக்கும் நம்ம கழட்டி விட்டோம்னா நம்மளோட பேர் கெட்டு போயிருமே அப்படின்னு சொந்த அரசியலுக்காக ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. ஆனா ஆயுதங்கள் எதுவும் ரிலீஸ் பண்ணல, ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணல. இந்த அளவுக்கு சுத்தி பாதுகாப்பே இல்லாத நிலைமை உக்ரைனுக்கு. யாருமே ஆயுதம் தரப்போறதில்ல, ரஷ்யாவை மிரட்ட போறதில்ல. அப்படி இருக்கும்போது ரஷ்யாவுக்குள்ள ஒரு தாக்குதலை பிளான் பண்ணது தற்கொலைக்கு சமம்தான். ஆனா ஜெலன்ஸ்கி இந்த தற்கொலை முடிவை 2 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டாரு. என்ன ஒரே ஒரு வேடிக்கை அப்படின்னா, மக்களை தற்கொலை பண்ணிக்கங்க அப்படின்ட்டார். நல்ல ஆட்சியாளர்கள்ல இந்த மாதிரி ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்தனால தான் உக்ரைன் இன்னைக்கு சின்ன பின்னமா ஆயிருச்சு. ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பலமான எதிர்காலம் இருக்கு. அது ரஷ்யா எழுதக்கூடிய வளமான எதிர்காலமா, இல்ல அமெரிக்கா எழுதக்கூடிய வளமான எதிர்காலமான்னு 2024ல முடிவாயிருங்கிறதுக்கு அழகா ஒரு பிள்ளையார் சொல்லிய ரஷ்ய அதிபர் புட்டின் போட்டார்.